எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 1 பேதுரு 2:17 சொல்லுகிறது, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு சிலருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னு சொன்னால், போகிற இடத்துலலாம் ஏதாவது பிரச்சனையை கிளப்பிட்டு வர்றது. நல்லா வீட்டில் நல்லா ஒன்றா இருப்பாங்க, ஆனால் வீட்டில் பிரச்சனை பண்ணுறது, வேலை ஸ்தலத்துக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறது, வெளியே பஸ்ஸில் போனால் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறது, ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி நாம் சுற்றி இருக்கிற இடத்தில் சமாதானத்தை இழந்து நிற்கிற சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்களும் நானும் தள்ளப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொன்னால் ஐக்கியத்தை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இது கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இருக்கிற இடத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய அயலாரிடத்தில், நம்முடைய நண்பர்களிடத்தில், நாம் போகிற இடத்தில், பழகிற இடத்தில் நாம் ஒரு ஐக்கியத்தை நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் ஐக்கியத்தை விரும்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். இல்லை பிரதர், எனக்கு அவரெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த ஊழியக்காரெல்லாம் பிடிக்காது, எனக்கு இங்கே இந்த மினிஸ்ட்ரி பண்ணுறவங்கள பிடிக்காது, இந்த வேலை செய்கிறவங்கள பிடிக்காது என்று சொல்லி நாம் நமக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு எனக்கு அவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி நாம் சிலரை நாம் பிரித்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சகோதரனிடத்தில் என்ன செய்ய? அன்பை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சகோதரனிடத்தில் யார் அன்பு காட்ட முடியும்? சகோதரத்தில் அன்பு காட்டுகிறவன் எப்படி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்போமே. ஆனால் 1 யோவான் 2:10 அழகாய் சொல்லுகிறது, தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. ஒளியில் நிலை கொண்டிருக்கிறவனால் தான் சகோதரத்தில் அன்பு கூற முடியும். பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். நாம் எல்லாம் சொல்லலாம், எல்லாரையும் நேசிங்க, எல்லாருடைய அன்பு காட்டுங்கள். சிலருக்கு சிலர் செய்கிற காரியங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், சிலருக்கு சிலர் பேசுகிற காரியங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் எந்த ஒரு கசப்பும் வைக்காமல் உண்மையான அன்போடு நாம் பழகுவோமே. ஆனால் நீங்கள் நானும் எதில் நிலை கொண்டிருக்கிறோமோ? ஒளியில் நிலை கொண்டு இருக்கிறோம். ஒளி எதை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. நம் கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய வெளிச்சத்திலும் நீங்களும் நானும் நடப்போமே. ஆனால் நாம் எல்லாரிடத்திலும் அன்பாய் பழக, அன்பாய் பேச கர்த்தர் கிருபை தருவார். நன்றாய் கவனிங்கள். யாரிடத்திலும் பகை சம்பாதிக்காதீங்க, யாரிடத்திலும் வெறுப்பை சம்பாதிக்காதீங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் அன்பை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, வெறுப்பை சம்பாதிக்காமல் இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் பழகுகிற இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தின் நாட்களை தருவார். நிலைத்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஐயா. சகோதர சிநேகத்தில் உறுதியாக இருக்க, நிலை கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தாரும். எல்லா வாசல்களையும் திறந்து கொடுங்க. நன்மை உண்டாக உடைய பிள்ளைகளை நிலைத்தள்ளும். விரும்பின காரியங்கள் கைகூடி வர கர்த்தர் கிருபை தாரும். பலப்படுத்தி நிலைநிறுத்தும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவே, உங்கள் நாம மகிமைக்காக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தில் நிறுத்துவீராக. ஒளியில் நடக்க கிருபை தாரும். வார்த்தையில் நிலை கொண்டிருக்க கிருபை தாரும். இடராத ஒரு வாழ்க்கையை தாரும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.